ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் சேர்ந்து இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை நாம் படிப்போம். இப்பொழுதும் நாம் நின்று படிப்பது உண்டு. இன்றைக்கி நேரம் குறுகியதாக இருக்கிறபடினாலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி நாம் யாவரும் சேர்ந்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 2 3 படிங்க பார்க்கலாம். அந்தவைகளே ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாமே. செய்யப்படாதவைகளை நான் செய்வேன். எழுதி கொள்ளுங்க பார்க்கலாம். செய்யப்படாதவைகளை நான் செய்வேன். எந்த காரியத்தை நான் செய்யப்படல? வேதம் சொல்லி இருக்கிறது ஆதி முதற்கொண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் சத்தமா சொல்லுங்க. எது? ஆதி முதற்கொண்டு செய்யப்படாத காரியங்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திற்கு வந்திருக்கிறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் உனக்கு சொன்ன காரியங்கள், உனக்கு தேவனை சந்தித்த நாட்களிலே சொன்ன காரியங்கள், அது ஒருவேளை நடைபெறாமல் இருக்கலாம், நடைபெறாத சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆதி முதற்கொண்டு செய்யப்படாதவைகளை நான் செய்ய பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி முதற்கொண்டு செய்யப்படாதவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். செய்யப்படாதவைகளை செய்விக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த மாதத்தினுடைய வாரத்தில் இந்த நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது என்னோட ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகள் உண்டு. இந்த கடைசி தருவாயில் இந்த கடைசி இந்த மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த கடைசியை செய்ய முடியாததை கர்த்தர் செய்ய பண்ணணும்னா வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்களோ தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, சொல்லுங்க பார்க்கலாம். இது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இரு. காரணம், காலம் எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்குதா? சமீபமாக இருக்கிறது. காரியங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீயோ ஜெபிப்பதற்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். கடைசி தருவாயில் இருக்கிற நாட்களிலே அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் உண்டு. இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி மாதத்திலே செய்யப்படாதவைகள் என்று நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உண்டு. இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் இன்னும் முடியல, இதெல்லாம் இன்னும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று சில காரியங்கள் எல்லாம் நம்ம வைத்திருப்போம். ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் செய்ய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் ஒரு இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னார். நீ கர்த்தரை பிடிக்கலன்னா உனக்கு நியாய தீர்ப்பு வரும். நீ ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு, உன் பாவத்தோட வாழ்ந்து கொண்டு, உன் ஆசைக்கு தீர நீ போகிற வழிகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்க எதுனா பண்ணாங்க? ஆண்டவர் பேர் தான் சொல்லுவாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஆனா வழியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? தனக்கு இஷ்டத்தின்படி வாழ்ந்தாங்க. இதை கர்த்தர் அருவருக்கிறார். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிற 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கலாம், பைபிள் எடுத்து நீங்கள் வசனத்தை பிரசங்கிக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நம்ம நடிக்கிறவரெலாம் இருக்கக்கூடாது, வேஷம் போட்டவரெலாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வசனத்தின்படி என்ன பண்ணணும்? வசனத்தின்படி. நீ செய்கிற வேலையும் சரி, நடக்கிற காரியங்களும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? வசனத்தின்படி வாழலை, தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இஷ்டத்தின்படி வாழ்ந்து சில காரியங்கள் செய்ய முடியாமல் போனது. இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி பார். இதுவரைக்கும் ஆதி முதல் சொல்லப்படாத காரியத்தை கர்த்தர் நமக்கு அவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். எனக்கு பிடித்த, எனக்கு போன வாரம் படித்தப்ப பைபிளில் எல்லாருக்கும் தெரியும் தாவீது. பைபிளில் தெரியும் தாவீது படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் திடீரென்று தாவீது அப்பதான் ராஜாவா வந்திருப்பார். ராஜாவா அப்பதான் அவர் வந்திருப்பார். வந்த உடனே என்ன நடக்கும்? ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பெலிஸ்தியர்கள், சத்தமா சொல்லுங்க, யார் வந்தாங்க? பெலிஸ்தியர்கள் அவருக்கு எதிராக வருவார்கள். யாருக்கு எதிராக? தாவீதுக்கு எதிராக. அப்பதான் ராஜாவா இருப்பார்.
அப்போ தான் ராஜாவா எல்லாரும் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜனங்க வந்து நிற்பாங்க. பிலிஸ்தியர்கள் அவனை பார்த்த உடனே ஐயையோ இவன் ராஜாவாயிட்டான், இவனை கொலை பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு எதிராக வருவார்கள். எப்போவுமே புரிஞ்சுங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்தினாலும் சரி மனுஷன் உயர்த்தினாலும் சரி சில வன்கண்கள் உண்டு உங்களை கீழே தள்ளுறதுக்குன்னு இருக்குது. மறந்துடாதீங்க. ஆகவே தான் உங்களை உயர்த்தும் போது உன்னை பெருமை பாராட்டி கொள்ளாதே. ஏன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. என்ன சம்பவம்? ஞானஸ்தானம் பெறுகிறார், வானம் திறக்கிறது, வானத்தும் சத்தம் வருது, இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான். திடீர்னு என்ன வருது? ஒரு புறா வருது, அவர் தலை மேலே வந்து உட்கார். எல்லாரும் பார்க்குற பிரமிப்பாக இருக்கிறது. உடனடியாக இயேசு எங்கே போனாரா? எங்கே போனார்? வண்ணாந்துரைக்கு இல்லை, எங்கே? வனாந்திரத்திற்கு போனார். உன்னை எப்பொழுதும் தாழ்த்திக்கொள். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உயர்த்துறாரோ என்ன பண்ணிக்கோ, நீயே உன்னை தாழ்த்திக்கொள். தெரியுங்கள நம்மளை, நம்ம அங்கே இருக்கிற ஆள் இல்லை, ஆண்டவர் பாதத்தை பிடிக்கிற ஆள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சுத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. இவனை கொள்ளும்படியாக வருகிறார்கள். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரச்சனையை தானே பார்ப்போம். ஆனால் அங்கே எழுதிருக்கோம், உடனடியாக தாவீது போய் ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தானா, ஆண்டவரே நான் பெலிஸ்தர்களுக்கு எதிராக என்னது போகலாமா என்று விசாரித்தானா. யுத்தமே ஒன்றும் ஆரம்பிக்கல, இன்னும் காரியங்கள் நடைபெறல. ஆனால் அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லுகிறார். யார்கிட்ட? தாவீது கிட்ட சொல்லுகிறார், தாவீதே நீ போ. எப்போ தெரியுமா? விசாரிக்கிறவங்களும் கதை சொல்லுகிறார், நீ போய் பெலிஸ்தியரை போய் என்னை போய் நீ யுத்தம் பண்ணு, அவர்களை நீ பிடிப்பாய்ன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் காரியங்கள் இன்னும் நடைபெறவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்பதாகவே செய்ய முடியாததை செய்யப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் திரும்ப வருவாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு யார் திரும்ப வந்து வருவாங்களா? வர்றப்ப திரும்ப போய் நிற்கிறார், ஆண்டவரே நான் யுத்தம் பண்ண, நான் போகட்டுமான்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ யுத்தம் பண்ணப்போ, ஆனால் போன முறை நீ நேரடியாக யுத்தம் பண்ணது போல யுத்தம் பண்ணக்கூடாது. நீ போ எங்க பின்னாடி போய் நீ முசுக்கட்டை அந்த மரத்துக்கு பின்பதாக நீ மறைந்து கொள், அதுக்கப்புறம் நீ சுதந்திரிப்ப. எப்போவுமே நாம் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்கள் சுய புத்தியில் யோசித்து கொண்டு என்ன பண்ணாத, போயிடாத. உனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் செகண்டு நானும் சொல்கிறேன், நான் இந்த புல்பீட்டில் எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணுறேன். ஒரே பிரசங்கம் தான், ஃபஸ்ட் சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு, இங்கிலீஷ் சர்வீஸு, ஹிந்தி சர்வீஸு நானும் பண்ணுறேன். ஆனால் 4 சர்வீஸ்லையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பிரசங்கம் வருது. எனக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் ஒரே பிரசங்கம் தான். ஃபஸ்ட் சர்வீஸ் அதே செகண்ட் சர்வீஸ் ஒரே பிரசங்கம் தான், ஈவினிங் இங்கிலீஷ் சர்வீஸும் ஒரே பிரசங்கம் தான், ஹிந்தி சர்வீஸ் ஒரே பிரசங்கம். ஆனால் 4 சர்வீஸ் 4 விதமாக இருக்கும். நானே வந்து இது நம்ம தான் பேசினோமா, இது எப்படி இது வந்துச்சு எனக்கு புரியல. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கிட்டது ஒன்று, ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ண வரும்பொழுது நான் முழங்கால் படிடுவேன். இந்த சர்வீஸுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறீன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறீர்? ஃபர்ஸ்ட் வர்ஸில் பேசுனா செகண்ட் வர்ஸில் பேசுகிறேன். இல்லை 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 இல்லை, ஒரே அதிகாரத்தில் 2வது முறை திரும்ப வருவார்கள். கதை சொல்லுவார், நீ போய் மறைந்து கொள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், மறைந்து கொள். இன்னொரு முறை போட்டிருக்கோம், 1 சாமுவேல் புத்தகம் 30 அது மாதிரி எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லும், அப்பொழுது அவர் சிக்லாக். சத்தமாக சொல்லுங்க பார்க்க, எந்த கூட சிக்லாக். இதை மட்டும் கொஞ்சம் சத்தமாக படிக்கலாமா? சிக்லாக்குன்னு ஒரு இடம் வரும். அந்த சிக்லாக்குன்னு இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது அங்கே தாவீது இருக்கிற நேரத்தில் மனைவிகளையும் பிள்ளைகளும், அவனோடு இருக்கிற தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. படிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை படிக்க 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 30 அதிகாரம் 2வது வசனத்தை. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்த வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திலிருந்து வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்படுத்திக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். கையில் இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்ப இவர்கள் கையில் இல்லை. யார் கையில் இருக்கு?
எதிரியின் கையில் இருக்கு. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில சிறை பிடிக்கப்பட்டிருக்கு. உன் கையிலிருந்து சில காரியங்கள் போய்விட்டது. ஒரு வேலை வந்துச்சு, வெளிநாட்டுக்கு போகிற ஒரு ஆஃபர் வந்துச்சு பாஸ்டர். என் மனைவி போக வேண்டாம் இங்கேயே இருங்கன்னு சொன்னாங்க. நானும் சொல்லிட்டு கேட்டுட்டேன். ஆனால் இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தால் நலமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்னது போயிடுச்சு. போன வாரம் ஒரு ஆள் சந்திச்சப்போ சொன்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, 2வது முறையும் கர்த்தர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கையிலிருந்து வெளியே போயிடுச்சு. உன் கையிலிருந்து. 2வது பார்த்தீங்கன்னா, தன் குடும்பத்தாரை அவர்கள் பிடித்தார்கள். யாரை பிடித்தாங்க? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் யார் யார் குடும்பத்தை யார் யார் பிசாசு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் சரீரத்தினால சில காரியத்தை கொடுத்து உங்களை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை பிடிச்சிருக்கலாம். ஒரு சந்ததியை பிடிச்சி வச்சிருக்கலாம். இதே மாதிரி தான் அன்னைக்கு தாவீதுக்கு இருந்தப்ப மனைவிகள், பிள்ளைகள், சந்ததி, எதிர்கால சகலத்தையும் அந்த பிலிஸ்தியர்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்களாம். அது மாத்திரமில்லை, 3வது வசனத்தை போட்டிருக்கோம், அவர்கள் தீக்கரையாக்கினார்கள். அப்படிதானே இருக்கும். அது அக்கினியினால் என்ன பண்ணுது? சுட்டெரிக்கப்பட்டது. இன்னொரு முறை சொல்லுங்க, அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. முதலாவது சிறை பிடிக்கப்பட்டார்கள். 2வது மனைவியும் பிள்ளைகளையும் அவர்கள் இழுத்து கொண்டு போனார்கள். 3வது சுட்டரிக்கப்பட்டார். இந்த நேரத்தில் எல்லாம் போன நேரத்தில் எல்லாரும் கோவப்படுறாங்க. யார் மேலேன்னா தாவீது மேலேயோ. உம்மை நம்பிதானே வந்தேன், இப்படிலாம் பண்ணிடு. அப்போ பைபிளில் போட்டிருக்கு, அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். படிங்க பார்க்கலாம். அதே 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, எல்லாரும் நோக்கி பாருங்க பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா? அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணா? பிடிச்சிட்டு போயிட்டான். நீங்கள் நான் இருந்தானா, என்ன ஆண்டவரே உங்ககிட்ட நான் கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் என்னது போறேன்னு போவோம். அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பின்தொடர்ந்து போகணுமா என்று சொன்ன உடனே, இப்போ சத்தமாக படிங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமாக படிங்க பார்க்கலாம். படிக்கலாமா? இன்னொரு முறை படிக்கலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், படிங்க பார்க்கலாம், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எழுதிங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதுதான் பிரசங்கமே. எழுதிங்க பார்க்கலாம். அதை பின்தொடர். எழுதிங்க பார்க்கலாம். அதை பின்தொடர். 2வது அதை நீ பிடித்து. 3வது அதை நீ திருப்பி கொள்ளுவாய். எழுதிங்க பார்க்கலாம். அதை பின்தொடர். யார் யாரெல்லாம் உன் காரியத்தை விட்டு உன் கையிலிருந்து எடுத்துட்டு போனாங்க நினைச்சார்களோ, எந்தெந்த காரியம் எல்லாம் உன் கையை விட்டு போயிருச்சோ, போனதுன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு அப்படியே நிற்காத. இல்லை இல்லை இல்லை, எதை எல்லாம் பிடித்து போகப்பட்டதோ நீ தேவ சமூகத்தில் நின்று அதை பின்தொடர். காரணம், நீ பிடிக்கிற வரைக்கும் நீ கர்த்தரை நோக்கி பார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அதை பின்தொடர். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. அதை பின்தொடர். இந்த கடைசி மாசத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. கடைசி காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா அவருடைய கரம் நமக்கு தேவை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய கரம்? சுத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் தேவை. 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஏசாயா 42 படிங்க பார்க்கலாம். நீ அவர்களுக்கு பட்சமாய் பேசி, எருசலேமுக்கு பட்சமாய் பேசி, அதனுடைய போர், எருசலேமுடைய பட்சமாய் பேசி அதனுடைய போர் முடிந்தது என்றும், அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவத்தின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். அதற்கு என்ன பண்ணுங்கள்? கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்துல நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தினால பாவத்தினுடைய அகோர அதிகமாக இருக்கிறது. சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தினால
ஆகவே தான் இந்த கடைசி மாதத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார். சத்தமாக சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆற்றுவார். இந்த 3 காரியம் மாதிரி எழுதிக்குங்க. நான் அப்புறமேட்டு அப்புறம் நமக்கு ஒரு நேரம் வரும்பொழுது நான் பேசுகிறேன். நம்பர் 1, எதை திருப்பிக் கொள்வாய்? முதலாவது எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது, எதை நீ திருப்பிக் கொள்வாய்? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். குடும்பத்தில் செய்யப்படாதவைகளை நான் செய்வேன். குடும்பத்தில் இதுவரைக்கும் செய்யப்படாதவைகளை நான் செய்வேன். 15ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 3வது வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானமாய் அருளவில்லை. என்ன பண்ணல? புத்திர சந்தானமாய் அருளவில்லை. சந்தானம் அருளவில்லை. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ தெரியல, பாஸ்டர் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், ஆண்டவரை நம்பி நான் வந்தேன், இன்னும் என் கையில் சில காரியம் கிடைக்கல. நான் கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கிறேன். ஆபிரகாம், தேவரீர் எனக்கு உம்மை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு இன்னும் வரல. உம்மை நம்பி வந்திருக்கிறேன், இந்த கல்யாணம் காரியம் நடைபெறல. உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், ஒரு குழந்தை பாக்கி இன்னும் எனக்கு கிடைக்கல. உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு கண்ணீராக இருக்குப்பா. உம்மை நம்பி வந்திருக்கேன், என் புருஷன் அப்படி தான் இருக்கிறாரு. உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், என் வேலைக்காரி இன்னும் இப்படி தான் இருக்குது. உம்மை நம்பி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், ஆனால் இது அப்படியே தான் இருக்குது என்று இல்லை என்ற வார்த்தைகள் அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். இன்னும் அருளவில்லையே என்று சொல்லப்படுது தான் 5வது வசனத்தை சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தில் அது இப்போ நான் படிக்கிறேன், படிங்க பார்க்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நிறுத்துங்க. அவர் அவனை வெளியே அழைத்து. சில வேளையில் உன்னை கர்த்தர் தரணும்னா நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் தரமாட்டார். உன்னை என்ன பண்ணுவார்? உன் கம்பெனியை விட்டு வெளியே தூக்கிட்டு வார். எழுதி வச்சுக்கோ. உன் வேலையை விட்டு வெளியே தூக்குவார். நீ செய்கிற வேலையிலேருந்து வேற ஒரு வேலைக்கு கர்த்தர் உன் கொண்டு போவார். மூடப்பட்ட இடத்துலேருந்து வெளியரங்கமாக அவனை கொண்டு வருவார். வெளியே அழைத்து. அடுத்த வார்த்தை, அவனை நீ வானத்தை அண்ணாந்து பார். எதை பாரு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தை அண்ணாந்து பார். வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நீ மனுஷனை பார்க்காத, யாரை பாரு? வானத்தை அண்ணாந்து பார். அப்புறம் அடுத்தது என்ன? நட்சத்திரங்களை என்ன உன்னால் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எழுதிங்க பார்க்கலாம். குடும்பத்தில் செய்யப்படாதவைகளை அவர் செய்ய பண்ணுவார். எழுதிங்க பார்க்கலாம். குடும்பத்தில் செய்யப்படாதவைகளை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கேட்குறது? 12வது மாதத்தில், பாஸ்டர் என் குடும்பத்தில் இன்னும் ஒரு காரியம் நடைபெறணும், நானும் ஆபிரகாமை போல தான் இல்லைன்னு இருக்கிறேன். இன்றைக்கி சொல்லட்டுமா? உன் குடும்பத்தை நடக்கணுமா? செய்ய வேண்டியது ஒன்று, நீயோ வெளியே வந்து உன் ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பார். அன்றைக்கி ஒரு நாள், சரி இன்னொரு முறை சொல்ல அந்த கதையை. நீ எப்பவுமே சரி பூமிக்குரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. எதை பாருங்கள்? சொத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தையே நோக்கிப்பார். வானத்தையே நோக்கிப்பார். வேதம் சொல்லியிருக்கிறது, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்புறம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன உண்டு? ஒரு ஒத்தாசை வரும். உன் குடும்பத்தில் செய்யப்படாததை அவர் செய்வார். இல்லைன்னு இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைத்துட்டு நீ ஆண்டவர் முகத்தை நோக்கிப்பார், அவர் செய்ய பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து கேட்குறார், சீஷர்களை பார்த்து கேட்குறார், நான் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீர் எலியா, அப்புறம் நீர் யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் உம்மை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார்? சில பேர் இயேசுவை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? தான் வாழ்க்கையில் எப்படி ருசிச்சாங்களோ அப்படி பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆண்டவரே எனக்கு இயேசு கிறிஸ்து யார் தெரியுமாயா, நான் ஒரு சாட்சி சொல்லட்டுமாயான்னு சொல்லிட்டு சாட்சியை வச்சு என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை இடம் போடுவாங்க.
எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்தார் இயேசு அப்படின்னு, அது நல்லது தான், ரைட்டு தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், உண்மையிலே ஆண்டவர் எனக்கு நடக்க போகிற சம்பவங்களை என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லிடுறாரு, எனக்கு உண்மையிலே ஆண்டவர். சில பேர் இயேசு கிறிஸ்து யாருன்னு அற்புதர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, 7 சபைக்கும், எந்த 7 சபை, வெளிப்படுத்தத்தக்க 7 சபைக்கும் ஆண்டவர் தன்னை வித்தியாசமாக, ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி சபையில் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க, நம்ம அத்தனை பேருக்குமே ஆண்டவர் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாத, அவர் நீ வைக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டு, ஒரு இடம் உண்டு. என்ன உண்டு? ஒரு என்ன இடம்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவனுள்ள தேவனுடைய, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் யாரு சொன்னாரோ அப்பதான் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை, சத்தமாக, இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல்கள். ரெண்டாவது எதையா? சபை. எழுதிங்க பார்க்கலாம், சபை. எழுதிங்க பார்க்கலாம், சபையில் செய்யப்படாதவைகளை கர்த்தர் நான் செய்வேன். இதுவரைக்கும் சபைன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அன்றைக்கு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யணும்னா, பைபிளில் போட்டிருக்கு, நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், பரலோகத்தில் கட்டப்படும். எதை பூலோகத்தில் நீ கட்டு அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்படும். You will be loosed. You will be loosed. Things will be loosed. இது எல்லாம் யாருக்கு தெரியுமா? செய்யப்படாதவைகளை செய்யப்படுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. முதலாவது, குடும்பத்தில் செய்யப்படாதவைகளை செய்ய பண்ண வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ணும்படியாய் கர்த்தருடைய நடத்துவார். ரெண்டாவது, சபையை கர்த்தர் செய்யப்படாதவைகளை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை கட்டும்படியாகவும் கட்டு அவிழ்க்கும்படியாகவும் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாம்மா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். மூன்றாவது, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய இருக்கிற காரியங்கள் படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின புத்தகம், வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் அதை கேட்ட சத்தமாவது, இங்கே என்ன பண்ணுவா? ஏறி வா. இங்கே யார் சொல்லுகிறார்? இங்கே ஏறிவான்னு யாரை சொல்றாரு? ஒரு கூட்டத்தை சொல்றாரா, ஒரு குடும்பத்தை சொல்றாரா, ஒரு நபரை சொல்றாரா? சொல்லுங்க, ஒரு நபர். இது வரைக்கும் செய்யப்படாத சில காரியத்தை நான் உனக்கு செய்யும்படியாக யோவானாகிய நீ எங்க வா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2026 எனக்கு எப்படி இருக்குன்னு கர்த்தர் யாருக்கு சொல்வார்? யாருக்கு? என்கிட்ட தான் சொல்லுவார். என்கிட்ட தான் சொல்லணும். இனி நடக்க போகிற, சம்பவிக்க போகிற காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கும்படி விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில், ஏன் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். செய்யப்படாத, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், செய்யப்படாத காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அதற்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ மேலே, இன்னொரு முறை சொல்லுங்க, இந்த கடைசி மாதத்தில் சொல்கிறேன், எவ்வளவுதான் பண்டிகை, எவ்வளவுதான் கிறிஸ்மஸ் கேரல்ஸு, எவ்வளோதான் கிறிஸ்மஸ் தாத்தா, எவ்வளவுதான் சாக்லேட்டு, எவ்வளோதான் இனிப்பு பலகாரம் 1000 இருக்கட்டும், நமக்கு பண்டிகை எல்லாம் முக்கியம், தேவ சமூகம் நமக்கு முக்கியம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாமே. நம்மளாம் சின்ன பிள்ளைங்க இல்லை, சின்ன பிள்ளைங்க தான் அதெல்லாம் விரும்புவாங்க, ரைட்டு. அதுக்குன்னு சொல்லிட்டு இல்லாமலாம் இல்லை. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க, மேலே ஏறி வா. இன்னொரு முறை, மேலே ஏறி வா. இது வரைக்கும் சொல்லாத காரியங்கள், அறியாத காரியங்கள், புரியாத காரியங்கள் பைபிளில் யாருக்கும் இப்படி சொல்லலை. ஆனால் யாருக்கு மட்டும் தான் சொல்கிறாரு? சத்தமாக சொல்லுங்கள், யோவானுக்கு மாத்திரம்தான் சொல்லுகிறார். மூன்றாவது,
தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் செய்யப்படாத காரியத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யப்படாத காரியத்தை கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். முதலாவது, குடும்பத்தில் செய்யப்படாததை அவர் செய்வார். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் படித்தோம். ரெண்டாவது, சபையிலே செய்யப்படாததை அவர் செய்வார். மத்தேயு 16ஆம் அதிகாரம். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில், ஏன் வாழ்க்கையில் செய்யப்படாத காரியத்தை, ஆதி முதற் பார்த்த கேட்ட காரியங்களை, செய்யப்படாத காரியங்களை அவர் செய்யும்படியாய் அவர் உன்னை மேலே அழைக்கிறார். அந்த தேவன் இன்றும் என்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் நடத்த வல்லவராய் இருக்கார்.